அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 1ஆம் தேதி, வளர்பிறை, பஞ்சமி திதி மாலை 5:33 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி, அவிட்டம் நட்சத்திரம் நாளை பின்னிரவு 2:54 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு உண்டு. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. சவால்களிலும் வெற்றி உண்டுங்க. எதிரிகளையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து வெளியில் வருவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. அதே போல் நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, தன்மானம், சுய கௌரவம், சுயமரியாதைக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. கோடி ரூபாய் வருவதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. விட்டு கொடுக்காத தன்னம்பிக்கையாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூத்த சகோதர வகையிலிருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ணா, அக்கா கிட்ட ஏதாவது பேசி வாங்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசி உதவி பெறலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபங்கள்லாம் இருக்குதுங்க. புது வியாபார முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்க்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தவங்க இருந்துட்டாலே மற்றவங்கெல்லாம் எளிதாக வாழ்ந்து விடலாம். ஏனென்றால் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஆதாரமாக, அடித்தனமாக இருந்து கொண்டு அனைவருக்கும் சம்பாதிச்சு கொடுக்குறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்குங்க. இருந்தாலும் 7ஆம் இடத்துல 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி தேடி வரும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தந்தை வழியில் சின்ன மருத்துவ செலவுகள்லாம் உண்டு. தாய் வழியில் இன்றைக்கி நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கு நல்ல விதத்தில் நிறைவேற்றுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, பணம் காசு காமிச்சு உங்கள் மனசில் இடம் பிடிக்க முடியாதுங்க. ஆனால் பாசத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக எப்போதும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிம்மதி உண்டு, பணவரவு உண்டு, சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும். பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நலக்குறைவு, சோர்வு, அசதி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கண்ணுக்கெதிரே யார் எந்த தவறு செய்தாலும் உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு தைரியசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. உப்பு காரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து கொஞ்சம் பயன்படுத்துங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதையும் சிந்தித்து செயல்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. முன்வைத்த காலை பின்வைக்காமல் எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கக்கூடிய மன உறுதிக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றியடையும். புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கும் உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு இன்றைக்கி தீவிரமாக யோசிப்பீங்க. இன்றைய தினம் புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பழைய சொத்தை பராமரிக்கக்கூடிய அந்த மராமத்து பணிகள் அதில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களும் பேசுவீங்க. அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி முழுமையாக கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கலையுணர்வு அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. கற்பனையில் அப்பப்போ மூழ்குவீங்க. மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதித்து காட்டுற அளவுக்கு கடினமாகவும் உழைப்பீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க. காலையில் கொஞ்சம் செலவுகளாக இருக்கும். ஆனால் மாலையிலிருந்து பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் நம்மளையே கொலை சொல்கிறாங்களே, நம்மளை ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, யாருமே நம்மை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாம் உண்மையாக இருந்தாலும்
பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியலை, இந்த காலத்தில் வேறு மாதிரி இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக வருதுன்னு சில நேரங்களில் வருத்தப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தராசு தட்டு நடுநிலையாக இருப்பதைப் போல பிள்ளையாக இருந்தாலும், சகோதரமாக இருந்தாலும், பெற்றவராக இருந்தாலும், மற்றவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நடுநிலையாக இருந்து நீதி பாதையில் நெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு புது அனுபவங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிரபலங்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. எதிரும் புதிருமாக இருந்தவங்க இன்னைக்கு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரங்களும் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க. ஆனால் செலவுகள் தான் அடுக்கடுக்காக வந்து கொண்டு இருக்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. புதுசாக வேறு ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது செய்து வாடிக்கையாளர்களை வரவழைக்கணுமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கடுமையாக இருக்கும், செலவுகளும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னோட கூட்டாளியாக கூடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நல்லா இருக்கணுங்கிறத பற்றி யோசித்து ஓய்ந்து போனவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்து செய்து கெட்ட பெயர் வாங்கினவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அப்படி இல்லைங்க, மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை சரியாக புரிஞ்சிப்பாங்க. பணவரவு நிச்சயமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும். அந்த பயணத்தால் ஆதாயமும் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும், ஆத்திரப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பாதை தவறி செல்பவர்களை பக்குவமாக எடுத்து கூறி நல்வழிப்படுத்தக்கூடிய சாமர்த்தியசாலிகள், நெறிகாட்டிகள், வழிகாட்டிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய கல்யாண விஷயங்கள், அவங்களுடைய உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சொத்து விவகாரங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேற்றுமொழி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
மகர ராசிக்காரர்களே, மனதில் பட்டதை மறைக்காமல் மாற்றி பேசாமல் நெத்தியில் அடித்த மாதிரி உண்மையை உறக்கச் சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உங்கள் ராசிக்குள்ளார தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மதியம் 3:44 வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு. அவிட்டம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணம் செய்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்களும் இருக்குங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக வியாபாரத்தில் யாருக்காகவும் கடன் தர வேண்டாம். புதுசாக யாராவது அறிமுகமாகி ரொம்ப அன்பாக பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாந்துடாதீங்க. எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போக பாருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குடத்துக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு திறந்து பார்த்தா தான் தெரிய வரும். அதுக்குள்ளார நிரம்பி இருக்குதா, அது காலியாக இருக்குதாங்கிறதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்து நாம் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி உங்ககிட்ட நெருங்கி பழகின பிறகு தான் நீங்கள் யாருங்கிறதையே நீங்கள் எப்போதும் வெளிப்படுத்துவீங்க. எதுவாக இருந்தாலும் தனக்குள்ளேயே தன் மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் மதியம் 3:44 முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கோபம் இருக்கும், வேலை சுமையும் இருக்கும், திடீர் பயணங்களும் இருக்கும். பழசெல்லாம் நினச்சி குழம்பிடாமல் அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை ஆரோக்கியமாக யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் மதியம் 3:44 முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் உப்பு காரத்தை குறைச்சிங்க. குடும்பத்திலேயும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியை நோக்கி வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதியம் 3:44 இருந்து நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, குழந்தை மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. சின்னதாக யாராவது அன்பளிப்பு அளிச்சிட்டாலே அவங்க நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறதையெல்லாம் நம்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. சின்ன பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பெரிய தொகையை உங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறவங்க அதிகமானவங்க இருக்காங்க. இன்றைய நாள் கூட கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்சேர்க்கை இன்னைக்கு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பக்கம் பணவரவும் இன்னொரு பக்கம் வீண் செலவுகளும் இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றபடி வியாபார வகையில் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பழைய பாக்கிகளை போராடி தாங்க வாங்க வேண்டியிருக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களிடமும் மனம் திறந்து இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.